எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச த்ரெட் ஒர்க், அதுவும் எம்போஸ்ட் த்ரெட் ஒர்க் ப்ரொஃபஷனல் மெத்தட்ல எப்படி பர்ஃபெக்ட்டா முடிக்கணும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரேசிங் வந்து முடிச்சுக்கலாம். இப்போ ஒரு லைன் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ வந்து சென்டரா எம்போஸ் எப்பவுமே பண்ணணும். நம்ம கார்னர்ல பண்ணக்கூடாது. நீங்க பைப்பிங் த்ரெட் இல்லாட்டி ஜர்தோசி யூஸ் பண்ணி நீங்க எம்போஸ் வந்து பண்ணிக்கலாம். சிங்கிள் த்ரெட் இல்லாட்டி டபுள் த்ரெட் உங்களுக்கு எந்த அளவுக்கு எம்போஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி வந்து எட்ஜஸ் நல்லா நீட்டா செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த பிசுலாம் இல்லாம நீட்டா உங்களுக்கு இருக்கும். ஸோ பேஸ் லைன் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இப்போ அவுட்டர் ஏரியா அவுட்டர் ஒரு லைனுக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா செயின் ஸ்டிச் அவுட்லைன் வந்து போட்டு முடிச்சு நம்ம எப்படியுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண போகிறோம். யூஸ்வலி வந்து ஷார்ட் அண்ட் லாங் செயின் நம்ம நெக்கை சுற்றியோ இல்லை வேறு டிசைனில் போடும்போது ஸ்லாண்டிங்காக பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் இந்த ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும். ஸ்லாண்டிங்காக போட்டால் நல்லா இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த பெட்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஆல்ரெடி செயின் ஸ்டிச் போட்டிருக்கனால அந்த செயின் ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த ஷார்ட் அண்ட் லாங் செயின் கொடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும். நம்மளுக்கு லோடிங்கும் என்னால் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். த்ரெட் ஒர்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும். நம்ம எப்பவுமே ஜரியை விட சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். அண்ட் டபுள் ஸ்டாண்டாக வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டக்குன்னு இழுத்தோம்னா கட் ஆகிடும். அதனாலேயே பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் த்ரெட் ஒர்க் வந்து நல்லா வரும். ஸோ இதே மாதிரி ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் பூலியன் ரோஸ் போட போகிறேன். பூலியன் ரோஸோட வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சூப்பராக உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி வித் ஆல் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட ப்ரொஃபஷனல் மெத்தட்ல A to Z கம்ப்ளீட் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் அவைலபிள் இன் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் கன்னடா. இப்போ நியூ இயர் அண்ட் பொங்கலுக்காக ஃபிளாட் 40% ஆஃபர் அவைலபிள் இருக்கு. மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸ்கிரீன்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ அவுட்லைன்ல ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.